வணக்கம். தமிழும் திராவிடமும் என்ற இந்த புதிய யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை, தமிழை பற்றி பல சேனல்கள் இருக்கு, அதே போல் இது ஒரு அலைவரிசையோ என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக இருக்காது. இந்த அலைவரிசையில் போடும் ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காமல் தமிழ் மீது உங்களுக்கு கொண்ட பாசத்தை மென்மேலும் அதிகரிக்க வைக்கும் என்பது எனக்கு எல்லளவும் சந்தேகம் என்னைக்குமே இருந்ததில்லை. நானும் யூடியூப்ல பல அலைவரிசைகளை தமிழில் பார்த்துருக்கிறேன், தமிழ் வரலாறு குறித்து பார்த்திருக்கிறேன். ஏதோ ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை மட்டுமே பேசிவிட்டு பின்பு சம்பந்தமில்லாத இன்னொரு தலைப்புக்கு சென்றுவிட்டு ஏனாதானோ என்று பல விஷயங்களை ஆராய்கின்ற அலைவரிசையில் தான் நான் பார்த்திருக்கின்றேன். உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, ஒரு தலைப்புல ராஜேந்திர சோழனை பத்தி பேசுவாங்க, அடுத்த தலைப்புல ராஜராஜ சோழனை பத்தி பேசுவாங்க, பின்பு பராக்கிரம பாண்டியனை பத்தி பேசுவாங்க, திருப்பி நேர சிதம்பரம் கோயிலுக்கு போயிடுவாங்க. எல்லாம் தமிழர் வரலாறோட ஒரு ஒன்றிணைந்த ஒரு காரணங்கள்னாலும் தமிழர் வரலாறை கால வரிசை அட்டவணைப்படி, அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி சொல்கின்ற ஒரு அலைவரிசையை நான் யூடியூப் அலைவரிசையில் இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. தமிழ் அறிஞர்களை, தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் வரலாறு பற்றியும் பல பேர் பலவாறு சொல்லியிருந்தாலும் என்னால் நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், இந்த அலைவரிசையில் ஒவ்வொரு பதிப்பும் இதுவரை நீங்கள் கேட்டிராத புதிய கோணத்தில் தமிழ் மொழியின் வரலாற்றையும் தமிழ் மக்களின் வரலாற்றையும் தமிழ் அரசர்களின் வரலாற்றையும் ஆராயும் என்பதை உங்களுக்கு நான் தெள்ள தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுவரை நீங்கள் கேட்டிராத பல விஷயங்களை நிச்சயமாக இந்த புதிய யூடியூப் அலைவரிசையில் நீங்கள் காண்பீர்கள் என்பதில் எனக்கு எல்லவும் சந்தேகம் இல்லை. நாம இந்த அலைவரிசையை பொறுத்த வரைக்கும் இலக்கியங்களை குறித்து ஆராய்ச்சி ரொம்ப இருக்காது, கிட்டத்தட்ட இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிடலாம். இது தமிழ் மொழி, தமிழ் மக்களின் வரலாறு, தமிழர் வாழ்வு, தமிழ் அரசர்கள், தமிழர் வாழ்ந்த விகிதம், தமிழர்கள் ஏன் வீழ்ந்தார்கள் என்பதை வரலாற்று சம்பந்தமான பதிவுகளை மட்டுமே முக்கியமாக கொண்டிருக்கும் ஒரு பிரத்யேகமான, அதாவது எக்ஸ்க்ளூசிவான ஒரு அலைவரிசையாக இது இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கணம் இந்த அலைவரிசையில் எப்பொழுது வரும் என்றால், அது தமிழ் வரலாற்றை குறித்தோ அல்லது தமிழர் வரலாற்றை தொடும் பட்சத்திலோ தான் இலக்கணங்களை மேற்கோளாக காட்டப்படும். மற்றபடி நம்முடைய சிறந்த இலக்கணங்களான புறநானூறு, அகநாறு, திருக்குறள், திருப்பாவை, திருவாசகம் என்று பல இலக்கியங்கள் இருக்கின்றன. தமிழ் போன்று அளவிட முடியாத இலக்கியங்களுடைய மொழிகள் வெறும் சிலவுதான் இருக்கும். ஏனென்றால் நமக்கு நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும், பழங்கால மொழியில் அவ்வளவு சிறந்த இலக்கியங்கள் உள்ள மொழி எதுவுமே இருக்காது என்று அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மொழி இலக்கியங்கள் இருக்கிறது. அதில் அவற்றை பற்றி ஆராய இந்த அலைவரிசை இல்லை. இந்த அலைவரிசையின் ஒரே முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தமிழர்களின் வாழ்வியலும் அரசியலையும் ஒரு அறிவியல் பார்வையோடு அதே சமயத்தில் வரலாற்று பார்வையோடு ஆய்ந்து அறிவது மட்டுமே. நாம் தமிழர்கள் எப்பொழுதுமே நம்மளிடம் ஒரு பெரிய டிராபேக் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். நமக்கு இன்றைக்குமே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு விஷயத்தை நாம் எடுத்து ஆராயும் போது உணர்ச்சி பொங்கி விடுவோம், எமோஷனல் என்று ஆங்கிலத்தில் கூறுவராகி விடுவோம். தமிழ் உலகத்தின் பழமையான மொழி என்று நாம் கூறும் ஒரு உண்மையான விஷயத்தை கூட சரியான பொருண்மைகளை நாம் முன்னெடுத்து வைக்க முடியாமல் நாம் தவித்து உண்மையான ஒரு விஷயத்தை கூட உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம். தமிழ் தான் உலகத்தில் பழமையான மொழியா? ஆம், நிச்சயமாக. ஆனால் அதற்கு நாம் எடுத்து கூறும் அந்த பொருண்மை சரியானதா என்றால், மிக தாழ்மையுடன் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்றால், என்னுடைய பார்வையே அது அவ்வளவு ஏற்புடையதாக இல்லை என்றே நான் கூறுவேன். ஆனால் தமிழ்தான் உலகத்திலே பழமையான மொழியா என்றால் ஒன்று நிச்சயமாக கூட முடியும். இன்று புழங்கப்பட்டு வரும் மொழிகளில், இன்று பேசப்பட்டு வரும் மொழிகளில் தமிழ்தான் மிக பழமையான மொழி என்பதை நாம் சான்றிட்டே கூற முடியும். ஆனால் அந்த சான்றுகளை நாம் அறிவியலாளர்கள் முன்பாகவும் மொழியாளர்கள் முன்பாகவும், அதாவது லிங்குவிஸ்ட் என்ற வைத்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக வைக்கவில்லை. ஆதாரங்கள் இருக்கின்றன, நிரம்பி கிடைக்கின்றன ஆதாரங்கள். ஆனால் நாம் அவற்றை சரியான கோணத்தில் சரியான பார்வையில் அறிவியலாளர்கள் முன்பும் மொழியாளர்கள் முன்பும் வைக்கவில்லை. அதை நாம் வைத்தோம் என்றால் யாருக்கும் தமிழ் மீது எந்த பகையும் கிடையாது. அதை நாம் நிரூபித்தோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வரலாறு நாம் எப்பொழுதுமே கூறும்போது தமிழர்கள் பெருமையாக ஒன்று கூறுவார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று. அவ்வாறு இருந்ததா? நிச்சயமாக என்ன ஒன்று கூற முடியும், உலகத்திலேயே பழமையான குடிகளில் ஒன்று தமிழ் குடி என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். ஆனால் இதுவரை நாம் அதற்கான காரணங்களை சரியான முறையில் வைத்திருக்கிறோம் என்றால், அது சரியான முறையில் வைத்திருக்கிறோம் என்று என்னால் முழுமையாக சொல்ல முடியவில்லை.
ஆனா அதுக்காக காரணங்கள் இருக்கின்றனவா? நிச்சயமாக இருக்கின்றன. நம்மால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியுமா? நிச்சயமாக அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும். என்றால் அறிவியல் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை உதாரணத்துக்கு நாம் கூறுவோம் என்றால், தமிழ் தான் பழமையான மொழி என்று கூறுவோமானால் 30,000 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பேசுவோர் ஒருவரும் இன்று உயிரோடு இல்லை. அப்பொழுது நம் அதற்கு அவர்களால் புறந்தள்ள முடியாத ஆதாரங்களுடனும் கோட்பாடுகளும் வைத்தோம் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு நாம் கூற வேண்டும் என்றால், டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று டார்வின் கூறுகிறார். மனிதன் குரங்கிலிருந்து வரும்போது டார்வின் அங்கு இருந்தார் இல்லை. ஆனால் படிப்படியாக அந்த பரிணாம வளர்ச்சியை அவரால் அறிவியல் ஏற்றுக்கொள்ளும்படி ஒரு சித்தாந்தமாக சொல்ல முடிந்தது. அதனால்தான் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இந்த உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுபோல் நாமும் உலகத்தாரால் எளிதில் புறந்தள்ள முடியாத, அவர்களால் மறுக்க முடியாத பொறுமைகளால் சில கோட்பாடுகளை சொன்னோம் என்றால் நம்மாலும் உலகத்திலேயே பழைய பொடி தமிழ் குடி என்பதை நிரூபிக்க முடியும். அதை நம்மால் செய்ய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றனவா? அறிவியல் ஆதாரங்கள் இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் சரியான விதத்தில் வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். இரண்டாவது, நம் அனைவருக்கும் நம் மொழி மேல் ஒரு அதீத பாசம் என்பால் அதீத பற்று என்று நாம் கூறலாம். வேறெந்த மொழியினருக்கும் இல்லாத அளவிற்கு தமிழர்களுக்கு தம் மொழி மேல் ஒரு அதீத பாசம். இந்தியாவின் பிற பகுதியில் உள்ள மக்கள் கேட்பார்கள், அது நான் உங்களுக்கு மட்டும் உங்க மொழி பெருசு. அதுக்கான காரணங்களை நம்மால் வரையறுத்து கூற முடியவில்லை என்றாலும் அவர்கள் கேட்கின்ற இந்த கேள்வி உண்மைதான். இந்தியாவில் உள்ள, ஏன் உலகத்திலே உள்ள பிற மொழி பேசுபவர்களை விட கூட தமிழர்களுக்கு தங்கள் மொழி மீது உணர்வு அதிகம், பற்று அதிகம். அதை நாம் மறுப்பதற்கில்லை. தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரே அந்த காமன் கார்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு பொதுவான அந்த கயிறு என்பது தமிழ் மொழிதான். ஒரு தமிழன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வந்துவிட்டால் அனைவருக்கும் தன் தாய்மொழி மேல் இம்மியளவும் குறையாத பாசம் உண்டு என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். யாரும் தாய்மொழியை விட்டுக் கொடுக்க என்றுமே தமிழர்கள் எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்ததில்லை. இதை நாம் சுருங்க கூறுவோமானால் நம் அனைவருக்கும் ஒரு பொதுவான தாய் என்றே நாம் தமிழ் தாயை எடுத்துக்கொள்ளலாம். இன்று தமிழின் நிலை என்ன? ஒன் ஆஃப் த டாப் 10 வேர்ல்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று கூறுகிறார்கள். அதில் தமிழும் 10ஓடு 11ஆக இடம் பெற்றிருக்கிறது. ஹீப்ரு என்கிறார்கள், லாட்டின் என்கிறார்கள், கிரீஸ் என்கிறார்கள், சமஸ்கிருதம் என்கிறார்கள். தமிழும் அதில் ஒன்றாக வந்து விடுகிறது. அதுதான் நிலைமையா? நமக்கு தெரியும் நம்முடைய தாய்மொழி தான் உலகத்திலேயே பழமையான மொழி என்று. ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்களை நாம் வைத்திருக்கிறோமா? சரியான ஆதாரங்களை உலகத்தின் முன்பு நாம் கொண்டு சேர்த்திருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். ஆதாரங்கள் இருக்கின்றனவா? இருக்கின்றன. நேரடியாக யாரும் ஆதாரம் கூற முடியாது. 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு, 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று இதோ பார் என் மொழியில் அன்று அப்படி பேசினார்கள் என்று கூறுவது இயலாத ஒரு காரியம். ஆனால் சரியான கம்பாரிசன் மற்றும் சரியான பொருண்மைகளை நாம் எடுத்து கூறுவோமானால் நிச்சயமாக நம்மால் தமிழ் மொழிதான் பழமையான, இன்று உலகத்தில் பேசப்பட்டு வரும் மொழிகளில் பழமையான மொழி என்பது ஒரு ஆராய்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக நம்மால் நிரூபிக்க முடியும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. மூன்றாவது, நம் உணர்வோடு கலந்த ஒரு முக்கியமான விஷயம் குமரிக்கண்டம். குமரிக்கண்டம் என்றால் ஒவ்வொரு தமிழனுக்கும் இன்று நாம் தமிழகத்தை எவ்வாறு நேசிக்கின்றோமோ அதை விட பல மடங்கு அதிகம், ஏன் அதை விட பல மடங்கு அதிகம் நாம் நேசிக்கிறோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். குமரிக்கண்டம் இருந்ததா? அறிவியலாளர்கள் கூற்றுப்படி குமரிக்கண்டம் என்று ஒன்று இருக்கவில்லை. அதுதான் இன்றைய நிலைமை. இன்றைய அறிவியலாளரின் கூற்று குமரிக்கண்டம் என்று ஒன்று இருக்கவில்லை. குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்ததா? ஆம், இருந்தது. இருந்தது என்றால் நம்மால் நிரூபிக்க முடியுமா? ஓரளவு ஆதாரங்களால், அறிவியல் ஆதாரங்களால் நம்மால் நிரூபிக்க முடியும் என்றே நான் கூறுகின்றேன். அது எவ்வாறு என்றால் பின்வரும் பதிவில் அதை குறித்து நாம் காண்போம். இந்த குமரிக்கண்டம் என்பது இருக்கிற எந்த அளவுக்கு நம்ம உணர்வு கலந்து விட்டது என்றால், என் தாயார் ஒரு ஆங்கில பேராசிரியை, ஆங்கில ஆளுமை படித்தவர், அது இன்னும் அதிகமாக தன் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல் பாசம் கொண்டவர். அவரிடம் கேட்டால் குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது என்றால் உணர்ச்சி வசப்படுவார். ஆம், குமரிக்கண்டம் என்று ஒன்று இருந்தது. தமிழன் அங்கு கோலோச்சினான், நாம் வானுயர்ந்து வாழ்ந்தோம். அதற்கு அந்த குமரிக்கண்டத்தில் அது இது கடற்கடியில் சென்று விட்டதுதான் நம்முடைய துரதிருஷ்டம். நாம் கொடிகட்டி பறந்த காலம் கடலுக்கடியில் சென்று விட்டு அவரும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட குமரிக்கண்டம் இருந்ததற்கான ஆதாரங்கள் சரியான முறையில் கொடுத்திருக்கிறோமா என்றால் மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டுதான் நாம் பேசியிருக்கின்றோம்.
நாம் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் வரலாற்றில் செல்லுபடியாகுமா என்றால் ஒரு கேள்விக்குறியாகவே அது நிற்கின்றது. வரலாற்றால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்றால் அல்லது அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்றால் மீண்டும் ஒரு கேள்விக்குறியாகவே நிற்கின்றது. நாம் சரியான எளிதில் புறந்தள்ள முடியாத ஒருவேளை இப்படி இருந்திருக்குமோ என்ற ஒரு ஆதாரத்தை கொடுத்தால் கூட வரலாறு ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் என்ன கூறுகிறீர்களோ அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை. அப்பொழுது அந்த தியரியை நீங்கள் உடைப்பதற்கு, அதற்கு ஆப்போசிட், அதை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு, அதை புறந்தள்ளுவதற்கான பொருண்மைகளை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அறிவியல் அதை ஏற்றுக்கொள்ளும். இருக்கின்றனவா? நிச்சயமாக இருக்கின்றன. அதே போல் நமது சங்கங்கள், 3 சங்கங்கள் உங்களுக்கு தெரியும். முதல் 2 சங்கமும் இருந்த இடங்களும் கடற்கரையில் சென்று விட்டது. 3வது சங்கம் தான் தற்போதுள்ள மதுரையில் நடந்தது. அதில் உள்ள புத்தகங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பது வரலாறு. முதல் 2 சங்கங்கள் இருந்தனவா? வாயளவில் நாம் 2 சங்கங்கள் இருந்தன, அதில் அவர் இருந்தார், இவர் இருந்தார், இத்தனை பாடல்கள் பாடப்பட்ட, இத்தனை புத்தகங்கள் எழுதப்பட்ட, இந்த பாண்டிய மன்னன் இருந்தார், இத்தனை பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள், அத்தனை பாண்டிய மன்னர்கள் இருந்தார்கள் என்று கூறுவது பிறர் ஏற்க மாட்டார்கள். நாம் நம்முடைய உணர்வால் அந்த உண்மையை நம்ம உண்மை என்று ஏற்றுக்கொள்வோம். ஆனால் உலகம் ஏற்குமா என்றால் நிச்சயமாக ஏற்காது. நீங்களே பெருமொழியை ஒருவர் கூறினால் நம்ம அதுதான் சொல்வோம். அது நமக்கு நம்மையே அந்த விஷயம் கன்வின்ஸ் செய்கிறது என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் ஏற்புடையதாக இருக்குமா? நமக்கே ஏற்புடையதாக இருக்காது. நாமே அறிவும் அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று. அப்பொழுது அந்த 2 சங்கங்களும் இருந்தனவா என்பதை நாம் எப்படி நிரூபிக்க முடியும்? 2 சங்கங்களும் புத்தகங்கள் அழிந்து விட்டன, நம் கையில் கிடைக்கவில்லை, இனி அது கிடைக்க போவதும் இல்லை. அப்பொழுது அந்த 2 சங்கங்கள் நடந்த இடங்கள் இருந்திருக்க கூடும் என்று நாம் ஓரளவாயினும் நிரூபிப்போமானால் அந்த சங்கங்கள் நடந்தது என்பதை நம்மால் நிரூபிக்க முடியும். நாம் அதை செய்திருக்கிறோமா சரியான முறையில் என்றால் இல்லை. ஆனால் அந்த 2 சங்கங்களும் இருந்திருக்கலாம் என்று நம்மால் ஓரளவாவது நிரூபிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக நிரூபிக்க முடியும். அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. நாம் அந்த ஆதாரங்களை சரியான கோணத்தில் பார்த்து சரியான முறையில் அறிவியலாளர்கள் முன்பு வைக்காததனால்தான் குமரிக்கண்டம் என்பது ஒன்று இந்து மக்களால் அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அந்த இடம் இருந்திருக்கிறது என்று நம்மால் நிரூபிக்க முடியும் என்றால் சங்கங்கள் அங்கு நடந்திருக்கின்றது என்பதை நாம் ஓரளவுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும். நிலமே இல்லை என்றால் சங்கம் எவ்வாறு இருந்திருக்கும்? நிலம் இருந்தது என்றால் ஒருவேளை நாம் கூறிய வரலாறு உண்மையாக இருந்திருக்கலாம். அதை மேன்மேலும் நிரூபிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி ஆழ்கடல் ஆராய்ச்சி. நிலமே இல்லை என்று வந்துவிட்டால் நாம் மேலும் பேசுவதற்கு அர்த்தமே இல்லை. நிலம் இருந்திருக்கிறதா? நிச்சயமாக இருந்திருக்கின்றது. அதுக்கு வரலாற்று ஆர்வம் இருந்திருக்கின்றதா? நம்மால் கூற முடியும், இருந்திருக்கின்றது. அதை நாம் அறிவியல் ஆதாரங்களோடு கூறுவோம். அந்த அறிவியல் ஆதாரங்களை அறிவியலாளர்கள் ஏற்பார்களா இல்லை என்பதில்லை, லா ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று கூறுவார்கள். நிகழ்தகவுப்படி அது நடந்திருக்கக்கூடும் என்று நம்மால் வாதிடக்கூடிய அளவுக்கு அறிவியல் ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. அதை நாம் சரியான பொறுமையில் வைத்தோம் என்றால் குமரிக்கண்டமும் காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கவிஞர் கூறியது போல, தமிழிலும் எல்லச்சாகும் என்பதை என் உயிர் உள்ளவரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எவனும் இல்லை, உலகில் எத்தனை தலைமுறை வந்தாலும் தமிழ் என்றுமே சாகாது. தமிழ் என்றுமே சாகாது, என்றுமே சாகாது. தமிழை அழிக்க ஒருத்தன் உலகத்தில் பிறந்து வரவில்லை, பிறந்து வரவும் முடியாது. உலகில் கடைசி தமிழன் இருக்கின்ற வரை தமிழ் மெல்ல தேனி சாகும் என்று, தமிழ் சாகவே சாகாது என்று ஆணித்தரமாக நம்மால் கூற முடியும். ஆனால் நம்முடைய உணர்வு மட்டும் போதாது. A country, a people who do not know their history will not flourish. தங்களுடைய வரலாற்றை அறியாத மக்கள் செழிப்படைய முடியாது. நாம் நம்முடைய வரலாற்றை அறிந்திருக்கிறோமா? சரியான முறையில் அறிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நான் பல தரவுகளை படித்து பார்க்கும்போது எனக்கு வருகின்ற ஒரே வருத்தம் என்னவென்றால், நம்மிடம் வரலாறு, தமிழ் வரலாறு சரியாக கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பதுதான். தமிழன் எப்படி உயர்ந்தான், எப்படி படிப்படியாக தாழ்ந்தான் என்பதை எல்லாம் படிப்படியாக காலவரிசை அட்டவணைப்படி ஒவ்வொரு பதிவிலும் ஒரு விஷயத்தை, ஒரு விடயத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக ஆராய்ந்து அதற்கான ஒரு விடயம் நாம் கூறிக்கொண்டு செல்வோம். நான் உங்களிடம் வைக்கும் வேண்டுகோள் எல்லாம் ஒன்றுதான். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு கால் 15-20 பதிவுகளை நீங்கள் பார்த்த பிறகு தமிழ் வரலாறையும் தமிழர் வரலாறையும் இதுவரை யாரும் உங்களுக்கு கூறியில்லாத அளவுக்கு, ஏன் வரலாற்றில் யாரும் கூறியில்லாத என்று கூட என்ன சொல்ல முடியும், புதிய ஒரு கோணத்தில் நீங்கள் அதை பார்ப்பீர்கள்.
அப்பொழுது உங்களுக்கு தெரிய வரும் நம்மிடம் எத்தனை விஷயங்களை அவர்கள் மாற்றி கூறியிருக்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். தயவு செய்து ஒரே வேண்டுகோள், இந்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இப்போ நாம் முதல் பதிவுக்குள் செல்வோம். எந்த ஒரு மக்களின் நாகரிகமும் அதன் மொழியை சார்ந்தே அமையும். தமிழர்கள் நாகரிகமும் தமிழ் மொழியை சார்ந்தே அமைந்தது. ஒரு மொழி எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மக்களின் வளர்ச்சியும் ஏற்றம் பெற்றிருக்கும். இன்று ஆங்கிலேயர்கள் உயர்ந்தார்கள், ஆங்கிலம் உயர்ந்து விட்டது. இதுபோல் ஒரு காலத்தில் தமிழர்கள் உயர்ந்திருந்தார்கள், அவருடைய மொழியும் உயர்ந்திருந்தது. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழிக்கு தமிழ் மொழி என்ற பெயர் ஏன் வந்தது, அதற்கு ஏதும் காரணம் உண்டா என்பதுதான் நம்முடைய முதல் பதிவு. அதாவது அந்த காலத்தில் நாம் பார்ப்போமானால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தமிழர்களோடு வாழ்ந்த, தமிழுக்கு சற்று பின்பு வாழ்ந்த எல்லா மக்களும் அறியாமையினாலும் முட்டாள்தனங்களால் கூட நான் சொல்வேன் நிறைந்திருந்தார்கள். ஆனால் தமிழர்களோ மிகுதியான விஷயங்களை ரேஷனலாக, சயின்டிபிக்காக என்பார்கள், பகுத்தறிவோடு அறிவியலோடு ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அவர்களும் சில எமோஷனல் விஷயங்கள் இருந்திருக்கின்றது. தமிழர்களுக்கும் சில ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருந்தது. அவரும் தவறு இல்லை என்று சொல்லலை. மற்ற மக்களை நாம் அவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போமானால் தமிழர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியலாக அணுகியிருக்கிறார்கள். அது நம்முடைய மொழிக்கும் பொருந்தும். அப்படி என்றால் நம்முடைய தமிழ் மொழிக்கு பெயர் வர காரணம், தமிழ் மொழி என்று பெயர் வர காரணம் உண்டா? அது ஊகமா என்னால் கூற முடியும். ஆம். ஆங்கிலத்தில் லாங்குவேஜ் என்பார்கள், அதாவது தமிழில் மொழி. ஆரம்பத்தில் தமிழர்கள் தன்னுடைய மொழியை மொழி என்றே குறிப்பிட்டுள்ளனர். மொழி என்றே குறிப்பிட்டு 100 ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் நாம் நம்முடைய மொழியை மெதுவாக பேசி 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 நம்முடைய மொழி வளர்ந்திருக்கின்றது. பின்பு பிற மொழி பேசுபவர்களை அவர்கள் பார்க்கும்போது, கடல் வாணிக தொடர் மூலமாகவோ இல்லது தற்செயலாகவோ பிற மொழி பேசுபவர்களை அவர்கள் காண்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிற மொழி என்று ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு எண்ணமே வருகின்றது, ஒரு உண்மை தெரிகின்றது. அப்பொழுது தம்முடைய மொழியை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்க, தம்முடைய மொழி என்று அடையாளப்படுத்த, நாம் தமிழில் கூறுவோம் அல்லவா, என்னுடைய என்றதை அடையாளப்படுத்த தம் என்று என்ற ஒரு வார்த்தையை நாம் முன் சேர்ப்போம். அதுபோல தம்முடைய மொழியை தம் பிளஸ் மொழி என்று அழைத்தனர். உங்களுக்கு நினைவுகள், அக்கா என்பது சகோதரி, தம் பிளஸ் அக்கை என்பது தமக்கை, என்னுடைய சகோதரி. தம் பிளஸ் பின், எனக்கு பின்னால் பிறந்தவன். எனக்கு என்னுடைய என்பதை நாம் தம் என்று வடைமொழி ஒரு மொழியை சேர்த்து ஒரு வார்த்தையை சேர்த்து நாம் அழைக்கின்றோம். அப்படிதான் தம் பிளஸ் மொழி தம் மொழி என்ற வார்த்தை வந்தது. இந்த தம்மொழி காலப்போக்கில் மருவி தமிழியாக மாறிற்று. தமிழ் என்றாலும் அனைவருக்கும் தெரியும், தமிழ் எழுத்துக்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். எப்படி பிரம்மி எழுத்துக்களிலிருந்து தமிழ் எழுத்து வந்தது என்பார்கள். அது இல்லை என்று என்றால் நம்மால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதை நாம் பின்னால் ஒரு பதிவில் பார்ப்போம். தமிழி என்ற வார்த்தை பின்பு மருவி தமிழ் என்று மாறிற்று. இதுவே நம்முடைய மிக அழகான மொழியின் பெயருக்கு காரணம். பார்த்தீர்களா? பெயருக்கு, நம்முடைய மொழியின் பெயருக்கு கூட நம்மால் ஒரு காரணத்தை கூற முடிகின்றது. அப்படி ஒரு மிகச்சிறந்த மொழியை பேசுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். தயவு செய்து இந்த பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நான் தமிழ் மொழிதான் பழமையான மொழி என்று கூறினேன், அதற்காக ஆதாரங்கள் இருக்கின்றன என்றும் கூறினேன். அடுத்த பதிவில் வருமா என்றால் வர முடியாது. ஏனென்றால் நான் முதல்ல உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், காலவரிசை அட்டவணைப்படிதான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்கின்றோம். அடுத்து நாம் எடுத்துக்கொள்ள போவது மக்கள், உலக மக்கள் எங்கு தோன்றினர், இப்படி நாம் பார்க்கும்போது பின்புதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் நான் ஒரு 10வது ஒரு பதிவிலோ 8வது பதிவிலோ 1வது 2வது அல்லது 2வது பதிவில் போட்ட விஷயத்தை 2வது பதிவில் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் என்று மேற்கோள் காட்டி நான் கடந்து செல்வேன். அப்பொழுது இந்த 2வது பதிவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தான் அந்த 10வது பதிவில் கண்டினியூட்டி என்பார்கள், தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2ஆம் பதிவை நீங்க பார்க்கவில்லை என்றால் ஒருவேளை அந்த 10வது பதிவு உங்களுக்கு புரியாது. ஆனால் தயவு செய்து தொடர்ந்து இதை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக ஒன்று கூட முடியும். இந்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்றால் தமிழ் மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் நாகரிகம் மீதும் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையும் ஒரு புதிய பெருமையும் ஒரு புதிய வீரும் உங்களுக்கு வீறு கொண்டு நீங்க நடப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.